வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பந்துலவுடன் தேநீர் அருந்திய ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் லலித் வீரதுங்க அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தனிமைப்படுத்தலில். வெகுஜன ஊடக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் லலித் வீரதுங்க ஆகியோர் இருவரும் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன வைரஸ் தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் குறிப்பிட்ட இருவரும் அமைச்சர் பந்துலவுடன் தேநீர் அருந்தியதாக தெரிய வருகின்றது. பெரியமுல்லை முஸ்லிம் இளைஞர்கள் ஒன்றிணைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு செய்த அன்பளிப்பு. நீர்கொழும்பு பெரியமுல்லை முஸ்லிம் இளைஞர்கள் ஒன்றிணைந்து தமது வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக 2,40,000 ரூபாய் பெறுமதியான 2 ஆக்சிமீட்டர்கள் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அன்பளிப்பு செய்துள்ளனர். வைத்தியசாலையில் 22ஆம் இலக்க வார்டில் 36 கட்டில்களுக்கு 8 ஆக்சிமீட்டர்கள் உள்ளன. இதனால் அதிகரித்து வரும் நோயாளிகள் பராமரிப்பதில் உள்ள கஷ்டத்தை உணர்ந்து அங்கு கடமையாற்றும் வைத்தியர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அடுத்து வாட்ஸ்அப் குழுமம் இந்த உதவியை செய்திருக்கின்றார்கள். வைத்தியசாலையில் நிகழ்ந்த நிகழ்வின் போது குழுமத்தின் தலைவர் சாருஜ் சத்தார் வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் டாக்டர் பெடூரிடம் கையளித்திருக்கின்றார்கள். நாடு திறக்கப்பட வேண்டும், தொடர்ந்தும் மூடி வைப்பதை இலங்கை ஈடுகொடுக்க முடியாது. இராஜாங்க அமைச்சர் நாட்டை தொடர்ந்தும் மூடி வைப்பதை இலங்கை ஈடுகொடுக்காது என்று நிதி இராஜாங்க அமைச்சர் அஜித் நிஃபாட் கஃப்ரல் தமது ட்விட்டர் பதிவில் அறிவித்திருக்கின்றார். நாட்டின் சனத்தொகை அரைவாசிக்கும் மேற்பட்டோருக்கு தற்போதைய முடக்கல் நிலைமையை எதிர்கொள்ள முடியாது. சிறிய மற்றும் நடுத்தர பொருளாதாரத்தை கொண்ட சுமார் 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொடர்ந்தும் இதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இறுக்கமான சுகாதார வழிகாட்டல்கள் நடைமுறைப்படுத்துவதுடன் தொழில், வியாபாரம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் வகையில் நாடு திறக்கப்பட வேண்டும். நிதி இராஜாங்க அமைச்சர் அஜித் நிஃபாட் கஃப்ரல் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தரணி கிஜாஸ் ஹிஸ்புல்லா உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 76 தனிநபர்கள் மற்றும் 26 அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தி கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றனர். 2வது தடுப்பூசி ஏற்றும் நிகழ்வு. நாளை 2வது தடுப்பூசி ஏற்றும் நிகழ்வு 8:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. மோதூர் சுகாதார வைத்திய அலுவலகம், ஹிதாயா மகா வித்தியாலயம் மற்றும் பெரியபாலம் பள்ளிவாயல், மல்லிகைத்தீவு மகா வித்தியாலயம், சேனையூர் மத்திய கல்லூரி, தோப்பூர் பிரதேச வைத்தியசாலை ஆகிய இடங்களில் தடுப்பூசிகள் செலுத்திய திகதி ஒழுங்கில் நடைபெற உள்ளது. அத்துடன் 28/7/2021 தடுப்பூசியின் முதலாவது செலுத்தியவர்கள் மாத்திரம் இன்று சமூகமளிக்க வேண்டும். 2வது தடுப்பூசி வழங்காததனால் 486 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இலங்கையில் சுகாதார அமைச்சில் வைரஸ் தொடர்பான புள்ளி விவரங்கள். கிழக்கு மாகாண சுகாதார பணிமனை புள்ளி விவரங்களுக்கு இடையில் பாரிய முரண்பாடுகள் உள்ளன. எனவே இந்த மோசடி நடவடிக்கை எதற்காக? அதேவேளை கிழக்கில் 2வது தடுப்பூசி வழங்காதன் அடிப்படையில் 486 பேர் வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இதற்கு யார் பொறுப்பு என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஜனாதிபதி ஆணைக்குழு தமிழ் அரசியல் கைதிகள் சந்தித்து பரிந்துரைகள் முன்வைக்க வேண்டும். ஜனாதிபதி ஆணைக்குழு தமிழ் அரசியல் கைதிகளை நேரில் சந்தித்து உண்மை நிலையை அறிந்து பரிந்துரைகள் முன்வைக்க வேண்டும் என்று குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பு கேட்டுக்கொண்டது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பயங்கரவாத தடைச் சட்டத்தின் 13வது பிரிவுக்கமைய ஆலோசனை சபை உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளமை தொடர்பாக குரல் அமைப்பு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், இந்த சபை பயங்கரவாத நடவடிக்கைகள் சம்பந்தமாக சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார்கள். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து இவர்களுக்கான விடுதலை பொறிமுறையை கண்டறிந்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை முன்வைக்க உள்ளது. முன்னாள் பிரதமர் நீதியரசர் அசோக சில்வா தலைமையில் ஆலோசனை சபையில் ஓய்வு நிலை மேல் நீதிமன்ற நீதிபதி மற்றும் ஓய்வு பெற்ற செலிட்டர் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை விவகாரம் குறைந்த வேகத்திலாவது அசைய தொடங்கியிருப்பது சிறந்த விடியுமே என்று அந்த அமைப்பு கூறுகின்றது. தரமற்ற ஆக்சிமீட்டர்கள் விற்பனை கட்டுப்பாட்டு விலையை வெளியிட அரசு முடிவு. நோயாளிகளின் ஆக்சிஜன் உள்ளடக்கத்தை அளவிட பயன்படும் ஆக்சிமீட்டர்களுக்கான கட்டுப்பாடு விலையை அறிவிப்பது தொடர்பில் ஔடத உற்பத்தி வழங்கல் மற்றும் ஒழுங்கூறுமுறை அமைச்சு கவனம் செலுத்தியிருக்கின்றது.
வைரஸ் தொற்றுக்கு உள்ளானோரின் ஆக்சிஜன் அளவை அளவிடுவதற்கு ஆக்சிமீட்டர்கள் முக்கியமானவை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தரமற்ற ஆக்சிமீட்டர்கள் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கொழும்பில் பரவல் அடைவது 100% டெல்டா மாறுபாடு. ஆய்வில் வெளியானது தகவல். நாட்டில் சூப்பர் டெல்டா மாறுபாடு பரவல் அடைந்து வருவதாக சந்தேகிப்பதாக ஸ்ரீ ஏவர்த்தன பல்கலைக்கழகத்தின் மூலக்கூறு மற்றும் மரபணு அவைப்பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சந்திம ஜீவந்திர அறிவித்திருக்கின்றார். 292 பேரிடம் பெறப்பட்ட மாதிரிகளிலிருந்து ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு சோதனைகளில் அவர்கள் டெல்டா மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதியாகியிருக்கின்றது. டெல்டா மாறுபாடானது அல்ஃபா வகையை விடவும் வேகமாக நாட்டின் பிற பகுதிகளில் பரவி வருவதை சோதனை முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. எனினும் செப்டம்பர் இறுதிக்குள் தடுப்பூசி திட்டத்தின் 80% இலக்கை நாடு அடையுமானால் ஓரளவுக்கு வைரஸை கட்டுப்படுத்த முடியும் என்று வைத்தியர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு ரணில் கூறும் தீர்வு. நாடு தற்பொழுது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவதே சரியான தீர்வு என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமரும் ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கின்றார். வைரஸ் நெருக்கடியை கட்டுப்படுத்த சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 720 பில்லியன் அமெரிக்க டாலர் மானியம் வழங்கும் என்று ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக இடம்பெற்ற சிறப்பு கலந்துரையாடலில் பங்கேற்ற போது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை வலியுறுத்தியிருக்கின்றார். வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் சுய வைத்தியம் செய்யாதீர்கள். வைரஸ் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பு மருந்துகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு நிபுணர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடகவியல் சந்திப்பின் போது பேசிய மருத்துவர் உபல் திசநாயக்கா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் சிலர் சிகிச்சைக்கு வருவதற்கு முன்பு பல்வேறு மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போக்கு இருப்பதை கவனிப்பதாக கூறுகின்றார். சில நோயாளிகள் ஆக்சிஜன் அளவு 94% குறைவாக இருக்கும்போது மட்டுமே இந்த மற்ற மருந்துகளுடன் சேர்த்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் வைரஸ் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. வைரஸின் ஆரம்ப கட்டங்களில் எடுத்துக்கொண்டால் அவர் நுரையீரலுக்குள் வைரஸின் பல நகல்களை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளார். இது பின்னர் பெரும் சிக்கல்களை வழிவகுக்கின்றது. எனவே மருத்துவமனைகளுக்கு வெளியே சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்று கூறுகின்றார். வவுனியாவில் ஊரடங்கில் மரக்கறி வியாபாரம் செய்தவர்களுக்கு வைரஸ் தொற்று, பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு. வவுனியாவில் ஊரடங்கில் மரக்கறி வியாபாரம் செய்தவர்களுக்கு வைரஸ் தொற்று. ஊரடங்கில் சட்ட நேரத்தில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்ட 2 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர்களுடன் தொடர்புடையவர்களை பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு சட்ட நேரத்தில் கிராமங்களுக்கு சென்று மரக்கறி விற்பனை செய்யுமாறு வவுனியா நகர பகுதியில் கடைகள் திறந்த வாகனங்கள் தொடர்ச்சியாக நிறுத்தி வைத்து மக்களை வரவைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சுகாதார பிரிவினரும் போலீசாரும் இணைந்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். சாய்ந்தமருதைச் சேர்ந்த ஆசிக் இன்று யாழ்ப்பாண வைத்தியசாலையில் உயிரிழந்திருக்கின்றார். இவர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட பின்னர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தள பதிவு இளைஞனை தாக்கிய ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர். தடுப்பூசி வழங்கும் இடங்களில் ஆளுங்கட்சி நபர்கள் உட்புகுந்து அடாவடி புரிந்து வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. முரட்டுவ மேயரை தொடர்ந்து இந்த சம்பவங்கள் பல இடங்களில் இடம்பெற்றுள்ளன. இந்த தொடர்ச்சியின் தம்புள்ள பகுதியில் தடுப்பூசி வழங்கப்பட்ட இடம் ஒன்றில் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருந்தது தொடர்பில் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் கேள்வி எழுப்பிவிட்டு பதிவிட்ட இளைஞன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தம்புள்ள போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பில் குறித்த இளைஞன் முறைப்பாடு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிடம் கடனுக்கு எரிபொருள் கேட்கும் கம்பன் பில. அமீரகத்தை தொடர்ந்து ஈரானிடமும் எரிபொருள் கடனுக்கு தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் உதய கம்பன் பில. 6 மாதங்களுக்கு கடன் வழங்குமாறும் ஈரானிடம் கூறியுள்ள கம்பன் பில இதே கோரிக்கையை இந்தியா சீனாவிடமும் விடுத்திருக்கின்றார். அமீரகத்தில் நீண்ட நாள் கடன் அடிப்படையில் எரிபொருள் கேட்டும் அண்மையில் கம்பன் பில பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை 936 பேர் தற்பொழுது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று சுகாதார அமைச்சின் ஒருங்கிணைப்பாளர் அறிவித்திருக்கின்றார்.
நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் சிறுநீரக நோய் போன்ற நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட 4037 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உயிரிழந்த பெரும்பாலானவர்கள் வைரஸ் நோயாளிகள் பல்வேறு நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 212 நபர்கள் வைரஸ் தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3764 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. நன்றி.